வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா எக் ரைஸ். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு வானிலை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அது போட்டு அது நல்லா வெடித்ததும் நீங்கள் நல்லா கீரிய பச்சை மிளகாய் ஒரு 2 இல்லைன்னா 3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை போட்டு அது கொஞ்சம் வெடித்ததும் 1 கப்பு நல்லா நறுக்கிய வெங்காயம். நான் 1 கப்பு ரைஸ் செய்ய போகிறேன், அதனால் நான் 1 கப்பு போட்டிருக்கேன். நீங்கள் 2 கப்பு ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கப்பில் 2 கப்பு செய்கிறீங்க அப்படின்னா சின்ன கப்பில் நீங்கள் 2 கப்பு வெங்காயம் போடணும். போட்டு வதக்கிட்டு தக்காளி 1/2 கப்பு, அதாவது வெங்காயம் 2னா தக்காளி 1 அந்த மாதிரி. அதனால் தக்காளி 1/2 கப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே குழஞ்சி அந்த பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் 2 முட்டை, அந்த முட்டையை நல்லா உடைச்சி இந்த வெங்காயம் தக்காளி தொக்குலேயே நீங்கள் அதை விட்டுருங்க. விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா முட்டை எல்லாம் வெந்துடும். முட்டை எல்லாம் வெந்த பிறகு இந்த சாதத்தை நல்லா வெடித்து உதிரியாக அதை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச அந்த சாதத்தை கூட நீங்கள் இந்த கலவையில் கொட்டி நல்லா கிளறுங்க. சாதத்தில் அந்த காரம் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறணும். ஊறினவுடனே நல்லா ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தாப்பில் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இறக்கும்போது மிளகுத்தூள் தூவி கருவேப்பிலை போட்டு இறக்கி சுவையாக இருக்கும், பரிமாறுங்க. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். நல்லா அது ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இல்லை ஒரு அர்ஜெண்ட்டாக எதுவும் சமைக்கலை இன்றைக்கி டக்குன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதும் ஒரு 2 முட்டை இருந்தால் போதும், டக்குன்னு இதை கிளறி நீங்கள் இதை சாப்பிட்லாம். இதுலேயே நிறைய மசாலா போட்டுலாம் எக் ரைஸ் செய்வோம், அதை சாஸ்லாம் விட்டு. நான் அந்த மாதிரி இப்போ செய்யலை. இது சிம்பிளாக பேச்சுலருக்கோ அல்லது அர்ஜெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ அந்த மாதிரி டக்குன்னு ஒரு சாப்பாடு செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் தேவையில்லை. டக்குன்னு செஞ்சு வச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக இந்த சமையல் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.